معشوق معشوق هدينا معشوق سيد العرب عجم معشوق في لساننا في نياتنا لله لله أطيع الداء المعشوق لله لله أطيع الداء المعشوق معشوق معشوق هدينا معشوق. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأولين والآخرين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقل ربي زدني علما. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه. கணித்திற்குரிய மறை ஒளி வீசும் மாணபியின் மாமன்றம் மஜ்லிஸுல் புகாரி சபையில் சீரும் சிறப்புமாக இயங்கி வரக்கூடிய மதரசா ஹமீதியாவின் முத்தாய்ப்பான நிகழ்ச்சியின் அருள்முறையை அகத்திலே பதித்த அருமை மாணவர்களுக்கு பட்டயம் வழங்கக்கூடிய இந்த நல்ல நிகழ்வின் தலைவர் அவர்களே, நெடிய தூரம் பயணித்து நம்முடைய அன்பொழுகான அழைப்பை ஏற்று வரை தந்துள்ள கனவான்களே, அருமை தாய்மார்களே, மாணவ கண்மணிகளே, சான்றோர்களே, பெரியோர்களே, இறைமறையை இதயத்தில் பதித்து கொண்டிருக்கக்கூடிய இளம் மாணவர்களே, மார்க்க ஞானத்தை மனதில் தேக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அருமை மாணவர்களே, நம் எல்லோருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையும் அண்ணல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நல்லாசியும் என்றும் நின்றும் நிலவட்டுமாக. இந்த அழகான மஜ்லிஸை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை பெரியோர்களே, இறையருள் பொங்கக்கூடிய இந்த இனிய நிகழ்விலே நீங்கள் இருந்ததே எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்றுதான் நாங்கள் கருதுகிறோம். வயது முதிர்ந்த பெரியவர்கள் இந்த குழந்தைகளுக்காக வந்து வாழ்த்து செய்வதற்காகவும் துஆ செய்வதற்காகவும் வரை தந்திருப்பது அல்லாஹ்வுக்கு மிக உகந்த செயலாகவும் அண்ணல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயல்பாட்டுக்கு மிக உகந்த செயலாகவும், ஏனென்றால் அவனுடைய மாமறையை பதித்த மாணவர்களுக்கு உண்டான மனமான நிகழ்ச்சியை நீங்கள் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் இதயபூர்வமாக இந்த சிறியவன் வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புள்ளம் கொண்டவர்களே, நிறைய ஆளும் பெருமக்கள் அவர்களுடைய கோணத்தில் பல்வேறு கோணத்தில் பாராட்டி பேசியிருக்கிறார்கள். அந்த பாராட்டுதலோடு எம்மை சேர்த்து இணைத்திருக்கிறார்கள். ஆக அவருடைய பேச்சுகளெல்லாம் ஃபீட்பேக் பண்ண வேண்டும் என்ற ஆசைதான் நிறுத்திக் கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுது நிகழ்ச்சி அறிமுகாளர் என்னுடைய அருமை மகனார் ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய தாகத்தை தீர்ப்பதற்காக என்னை பற்றி சற்று அதிகமான புகழாரம் தந்திருக்கிறார். அவர் பேச்சாற்றல் மிக்கவர் என்பது நன்றாகவே தெரியும். பட்டதாரிகள் ஏன் ஆலிம்கா ஆகக்கூடாது என்ற வார்த்தை அவராகவே கேட்டார். நான் சொன்னதாகத்தான் அது உண்மைப்படுத்தியிருக்கிறார். ஆனால் அந்த பட்டதாரி யார் என்று சொன்னால் அவர்தான். ஆரம்பத்திலேயே இங்கே படித்து மார்க்க ஞானத்தை படித்த பிறகு நம் அருகாமையில் இருக்கக்கூடிய கல்லூரி ஆதித்யா கல்லூரியிலே கல்லூரி படிப்புக்கு சேர்ந்தால் பட்டயம் பெற்றார். எம்பி அந்த பட்டத்தை பெற்ற பிறகு மதரசுல் காதிரியாவே இணைந்தார். ஆலிமாக சிறந்து விளங்கினார். ஆக இப்படி முதலாவதாக ஒரு ஆளும் ஏன் பட்டதாரி ஆகக்கூடாதுன்னா அவர் விடை தந்தவர் அந்த மாணவர் தான் என்பதை மெத்த மகிழோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய தந்தை என்னுடைய அருமை சகோதரர் இங்கே சமூகம் அளித்திருக்கிறார்கள். அவர்களும் பொதுநலத்தில் கடுமையான
சாதனை செய்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, ஹைர். இவங்க இந்த 16 பேர் பட்டம் வாங்கிவிட்டாங்க. அருமை மாணவர்கள், அவங்க எல்லாம் நல்லா வாழ்த்தியாச்சு. இப்போ நீங்கள் விடைபெற்று போறீங்க. அதுக்கு ஒரு வருவது கொஸ்டின் மார்க் தான். நீங்க இருக்கும் பொழுது ஏன் வரல ஏன் கேட்டு எங்களுடைய பாதி சக்தி இழந்திருக்கிறோம். இப்போ உங்களுக்கு ஏன் வரல கேட்கறதுக்கு உண்டான எங்களுடைய நாவு எழாது. என்றைக்காவது எங்கேயாவது ரோட்டில் சாலை வாங்கலை சென்றால் என்னப்பா மதத்தாக வந்தாயா என்ற கேள்வி மட்டும்தான் இருக்கும். ஆனால் எங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும் பொழுது வரவில்லை என்று சொன்னால் வரவில்லையா என்ற கேள்வி கேட்பது எங்களுடைய கடமை, கட்டுப்பாடு. அதன் அடிப்படையில் அருமை மாணவர்களே, அருள்மொழியை சுமந்திருக்கிறீர்கள். இப்படியெல்லாம் நான் பேசுவதற்கு தகுதிதானா? இல்லை. என்னை முதல்வர் என்று அழைப்பதற்கு நான் தகுதியானா? இல்லை. நான் ஒரு பணியாளன். இது எல்லாருமே செய்ய வேண்டிய சேவை தான். எல்லா மக்களுக்கும், பொதுமக்கள் அனைவருக்கும் பொது நிர்வாகத்தில் ஈடுபட்டு அந்த பொதுவான சேவைகளை பங்கு கொள்வது கட்டாய கடமைதான். ஏனென்றால் அல்லாஹ் நாளை கேட்பான், உனக்கு இவ்வளவு செல்வம் தந்தேன், குழந்தை செல்வங்களை தந்தேன், சிறப்பாக வாழ்ந்தாய், வளர்ந்தாய், உயர்ந்தாய், என்னுடைய அருள்முறையை, என்னுடைய மார்க்கத்தை போதிக்கக்கூடிய மதரசான்களுடைய அரபி கலாச்சாரிகளுக்கு உன்னுடைய பங்கு இருந்ததா என்று கேட்டு விடுவோனோ என்ற அச்சத்தில் தான் நாமும் அந்த பங்கை செலவழித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர, அறிஞர் பெருமகனார் உலமா பெருமக்களுடைய பட்டியலிலோ மாமரையை மனதில் ஏற்றிருக்கக்கூடிய மாணவர்களுடைய ஹாபிகளுடைய பட்டியலிலோ எனது பெயர் இடமில்லை. ஆனால் இங்கே எனது பெயர் வாசிக்கப்பட்டது. அதுவும் சனத்திலே சனது வழங்கக்கூடிய ஒருவனாக இருக்கிறேன் என்று என்னுடைய தாப்பன் பெயரையும் குறிப்பிட்டு விளக்கம் தந்திருக்கிறார்கள். அதற்கும் பதிலும் தந்திருக்கிறார்கள். 63 வயசா இருந்தாலும் சரி, எத்தனை வயசா இருந்தாலும் சரி, அது மனம் வைத்தால் மனனும் வரும் என்ற வாக்கையும் தந்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் முயற்சிப்போம். அந்த முயற்சியை வெற்றிக்கு தந்த ஒரு மாணவர் இங்கே இருக்கிறார். மிரேக்கிள் ஆஃப் குர்ஆன் என்று சொல்லலாம். குர்ஆனுடைய அற்புதம் என்று சொல்லுவாங்களே, அது இது ஒன்று. இந்த மாணவர் 1997ஆம் ஆண்டிலே இந்த மதரசாவில் இணைந்தார். மார்க் ஞானம். அவரோடு சேர்ந்த சில பள்ளி பருவத்தில் உள்ள மாணவர்கள் இணைந்து இங்கே இணையலாம் என்ற விருப்பம் இருந்தது. அதுக்கு ஒரு அந்த விருப்பத்தை மாற்றிக்கொண்டு பள்ளி படிப்பை தொடர்ந்தார்கள். அப்பொழுதே பள்ளி படித்தான் படித்திருந்தார்கள். அதற்கு பிறகு அவருடைய பள்ளி படிப்பு, பட்டய படிப்பு, இன்ஜினியர் பெற்ற பட்டதாரிகள் எல்லாமே முடிஞ்சது. வாழ்க்கையின் வசந்த காலத்தை தொடங்கினார். அழகான குழந்தை செல்வத்தை அல்லாஹ் கொடுத்தான். தொழில்துறை நோக்கி துபாய்க்கு சென்றார். அங்கே அலுவலகத்தில் உட்கார்ந்து பணி நடாத்தி கொண்டிருக்கும் போதுதான் அல்லாஹ் தாலாவுடைய அந்த அருள் மாறி இந்த மாணவனுடைய மனதில் அந்த மறையை பதிக்க வேண்டும் என்ற நாட்டமோ அதன் அடிப்படையில் அவர் ஓதி காட்டிருக்கிறார், முடித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. 5 வளையாதது 50 விளையாது என்று சொல்லுவார்கள். அதே போல 5 வளையாதது 50 வளையாது என்று சொல்லுவார்கள். 5 வயதிலேயே வளைக்க முடியலன்னு சொன்னா 50 வளைக்க முடியாதான். அதே போல 5 வயதிலே விளையாதது 50 விளையாது. ஆனால் அந்த பழமொழிகளுக்கெல்லாம் விடை கொடுத்த மாணவர் இந்த அல் ஹாஜ் ஜாபர் சுலைமான் அவர்கள் என்பதை நாம் மெத்த மகளோடு துரித்துக் கொள்ளுகிறேன். இப்படி பாடம் கொடுத்தார் என்றால் இப்ப நவீன கருவிகள் நிறைய வந்து விட்டது. நாம் உரை தந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மையெல்லாம் உலகம் முழுவதும் பரவி விரைவி இருக்கக்கூடிய மக்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில இந்த அருமை மாணவர் இங்கே உள்ள முதர்ரிஸ்மார்களிடம் நேரலை மூலமாக பாடம் கொடுத்தார். ஏனோ சானான் பாடம் கொடுக்கலை, ஓதி காட்டினான் பார்த்தீர்களா? ஆக பாடம் கொடுத்தார். அதோடு நின்று விடவில்லை. அவருக்கு சனது வழங்கினாரே அல்ஹாஜ் அல்லாஹில் ஏஸ் முத்தஹமது ஆலிம் மாதரி அவர்கள் தொழில் நிமித்தமாக துபாயில் இருக்கிறார். அவரிடமும் பாடம் கொடுத்தார். இப்படி படிப்படியாக பரிணாம வளர்ச்சி பெற்ற பிறகு முழு குர்ஆனையும் முழுமையாக முடித்தார். அதோடு மட்டுமல்ல, இடைவெளியில் தாயகம் திரும்பிய போது
மகான் பௌதா சாஹிப் ஈக்கியப்பா ஒளில்லா மக்காமில வைத்து ஒரு சமம் செய்தார். ஆக எல்லாவற்றுக்கும் மேலாக கடந்த 2 வாரத்துக்கு முன்னால் புனிதமான மக்கா ஹரம் சென்று புனித கபா ஆலயத்தை தரிசித்த பிறகு நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரில் உட்கார்ந்து தமாம் நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார். அதில் அவர் மட்டுமல்ல, இப்படி நடைபெற போகிற இந்த செய்தியை வியாபித்த உடனே ஹாங்காங் மாணவர்களும் வந்திருக்கிறார்கள், துபாய் அபுதாபி மாணவர்கள் வந்திருக்கிறார்கள், சவுதியிலே வாழக்கூடிய மாணவர்கள் வந்து ஒரு பெரிய திரளாகவே நடைபெற்றதை நேரடி அழகு மூலமாக நாங்கள் பார்த்தோம். அதோடு மட்டுமல்ல, அந்த அரசாங்கத்தினுடைய சுருத்தாக்களுடைய நிலைமை உங்களுக்கு நன்றாகவே தெரியும். கொஞ்சம் நிக்க விட மாட்டான். கிட்ட கொஞ்சம் எனத்தையாவது சொல்லி நம்மள அனுப்பிட்டிருப்பான். இப்படி இவங்க கூட்டம் போட்டு தமாமா சொன்ன உடனே அவங்களுக்கு சில தொப்பிகள் கொஞ்சம் அலர்ஜியா இருக்கும். இந்த பச்சை தொப்பி சேப்பு தொப்பிலாம் போடுறதெல்லாம் கொஞ்சம் அலர்ஜி இருக்கும். ஏன்டா அவங்க என்னமோ ஒரு ட்ரைபுன்னு நினச்சி அவங்கள விசாரிக்கிறாங்க. அது அவங்களுடைய பொறுப்பு. அது நம்ம பிள்ளைகளும் அந்த மாதிரி 2-3 கலர் தொப்பி போட்டிருக்காங்க. விசாரணை கவசம் வச்சுட்டான். அதுக்கு பிறகு ஹாஃபில் குரான் அது ரவதா சாஹிப்ல ஓத வேண்டும் அவர் ஆசைப்பட்டாரு. அந்த ஓதனுடைய நிறைவு பகுதியை ஓதி முடிக்கிறாரு. அதுக்கு ஒரு கவனித்து கொண்டாங்க. ஆக இப்படி ஒரு அழகான நிகழ்ச்சியை இந்த மாணவர் இனி வரக்கூடிய மாணவருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். 1989 அகில உலகத்தினுடைய அருள்மறை திருக்குரான் போட்டி நடைபெற்றது. அதுல இந்திய திருநாட்டிலே நம்முடைய மதரசா 2 மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பு அளித்தது. அந்த மாணவர்களை அழைத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சிறியவனுக்கும் கிடைத்தது. சரி, போனீர்களே, வெற்றி பெற்றீர்களா, வெற்றிக்கு முனைந்தீர்களா? 2ம் தான். ஆனால் அதை விட பெரிய வெற்றி என்றால் புனித காபாத்துடைய ஆலயத்தில் உள்ளே போகக்கூடிய அரும்பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்தான். அந்த தந்தான் என்ற வார்த்தைக்கு நாங்கள் செய்யக்கூடிய தூய எண்ணங்களுக்குள்ள பதில் அது. இஹ்லாஸான நீத்து கிடைத்த ஒரு சாதனை வெற்றி என்று தான் சொல்ல வேண்டும். ஆக இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடை நம்முடைய மதரசா செய்து இருக்கிறது. இது பன்முகத்தன்மையான ஒரு மதரசா தான். பள்ளிக்கூடம் செல்ல மாணவர்களுக்கெல்லாம் இப்படியும் பயிற்சி அளிக்கலாம் என்ற முறையை கொண்டு வந்தோம். நாளடைவில் ஹிபுதுடைய மாணவருடைய எண்ணிக்கை குறைய காண கிடைத்தது. இதற்கு என்ன காரணம் என்றால், இந்த காலத்தை பொறுத்தவரையில் பெற்றோர்களுடைய முழு எண்ணங்கள் பள்ளிக்கூட படிப்புக்குத்தான் மிக முக்கியம். யாரு முக்கியம் இல்லைன்னு சொன்னா, பள்ளிக்கூட படிப்புக்கு வழிகாட்டக்கூடியதே இந்த மதரசா தானே. ஆக அப்படி இருந்தும் இந்த மதரசாக்கு ஒழுங்குமுறை வருகையை நிறுத்தி கொள்ளக்கூடியது தான் பெற்ற பெற்றோர்கள் என்பதை நான் குறை சாட்டவில்லை. நிறைவுக்காக நீங்கள் முயற்சிக்க வேண்டும் என்பதற்காக சொல்ல விரும்புகிறேன். இப்போது பாருங்க, இன்றைக்கு மண்டே எல்லா ஸ்கூலும் ஒர்க்கிங் ஹவர்ஸ். அப்போ ஸ்கூலில் உள்ள எல்லா மேனேஜ்மெண்ட்டும் நம்ம இனத்த மக்கள். அப்ப இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார்கள். ஆகவே பிள்ளைகளும் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு பாட வேலை உள்ளவரை அளிக்கலாம். அது பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், மதரசாவாக இருக்கட்டும். வேண்டுதல் செய்வோம், வேண்டுதலுக்கு உண்டான மரியாதை தருவார்கள். அது இல்லை என்று சொல்வதற்கு இல்லை, சில இடங்களில் தருவார்கள். இப்போ பாருங்க, அபிராமில் இருந்து மதரசாவை இழுத்து மூடிட்டு இங்கே வந்திருக்காங்க. 30 மாணவர்கள் வந்திருக்காங்க, 4 ஸ்டாஃப் வந்திருக்கிறாங்க. அபிராமம் எங்கே இருக்குது, நம்ம காயல் எங்கே இருக்குது? ஆக அப்படி ஒரு ஆர்வம் பிரித்தால் இங்கே சங்கம் அழைத்திருக்கிறார்கள். இது எதற்கு சொல்லுகிறேன் சொன்னால், காலையில் இந்த ஆளும் பெருந்தையை வரவேற்பதற்காகவும் இந்த ஹாஃபிஸ் மாணவர்களை அழைத்து சென்று நம்முடைய தயார் வீட்டிலிருந்து அழைத்து செல்வதற்காகவும் ஒரு நிகழ்வு பல்லாண்டு காலமாக நடைபெற்றிருக்கிறது. அந்த பல்லாண்டு காலமாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் ஹவுஸ் லீடர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கலந்து கொள்வாங்க. 8 மணிக்கு ஷார்ப்பாக வந்துடணும். அதே போல் இந்த தப்ஸ் குழுவினருக்கு அந்த மக்களும் வரணும், பைத்து முழக்கம் செய்யக்கூடிய மக்களும் வரணும். ஏன் வரவில்லை என்று கேட்டால் அதுக்கு பதில் என்ன பதில் தெரியுமா? இன்றைக்கு ஸ்கூலு எல்லாத்துக்கும் போயிட்டாங்க. அப்போ இது நேரடியாக நேரத்தோடு தெரிந்தால் மாற்று வழி சென்றிருக்கலாம். கடைசியாக பைத்து முழக்கம் யார் செய்தார் தெரியுமா?
இந்த பட்டம் வாங்குற 16 குழந்தைகள் தான் அவளுக்கு நாம் போய் சொல்றோம், அவரே போய் சொல்லிக்கிட்டாங்க. இது நாம் என்ன விளங்கி கொள்ள விரும்புகிறோம் என்று சொன்னால், பல்வேறு நிகழ்ச்சி நடந்த பிறகு இந்த கொஞ்சம் பசியான மக்கள் கலந்து கொள்வார்கள். அவர்களை உள்ளே அனுமதிக்க மாட்டார்கள். அழைக்கப்பட்டவர்களுக்கு முதல் உரிமை கொடுத்து விட்டு அடுத்த மக்களுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டார்கள், கொடுப்பார்கள். ஆகவே சட்டியிலே மிச்சம் இருந்தால் அந்த அழைக்கப்படாத மக்களுக்கு பங்கிடுவார்கள். சட்டியிலே மிச்சம் இல்லை என்றால் கையை விரிப்பார்கள். இது நடைமுறை சாத்தியமாக நம்ம ஊரில் நடைபெற்று வருகிறது. இது எதுக்கு உள்ளது? ஆகாரத்துக்கு உண்டான அதிகார ஒரு வார்த்தைகள். ஆனால் கல்வி தாகத்தை தீர்ப்பதற்கு பள்ளிக்கூட கல்வியை மிக மிக முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு போக மிச்சம் இருந்தால் மார்க்கஞானத்தை பெறுவதற்கு அனுப்பீர்களே, ஆனால் எந்த அளவுக்கு நியாயப்படுத்த போகிறீர்கள் என்பதுதான் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆதங்கமான வார்த்தைகள். தவறா நினைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த ஹிஃபுல் மாணவர்கள் எங்கு பார்த்தாலும் இருக்கிறார்கள். ஆரம்ப கட்டத்தில் மாணவருடைய எண்ணிக்கை அதிகரித்தது, போக போக குறைந்தது. என்ன காரணம் என்று ஏற்கனவே நாம் சிந்திக்க சொன்னோமே, அந்த சிந்திப்புக்கு உண்டான பதில் இதுதான். அந்த பள்ளிக்கூடம் நான் அடிக்கடி சொல்லிக் கொடுக்கிறேன், பள்ளிக்கூடத்துக்கும் எந்த சம்பந்தமில்லை நினைச்சீர்கள், மிக மிக தொடர்பு உண்டு. இன்றைக்கு எல்லா பள்ளிக்கூடங்களிலும் நம்முடைய மாணவர்கள் இருக்கிறார்கள், நல்ல படிக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே நாம் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ளக்கூடிய விஷயம், பள்ளி வைத்து மருத்துவ வாழ்க்கை ஃபியூச்சர் மிகவும் பிரைட்டாக இருக்கும், அவங்களுடைய எதிர்கால வாழ்வு வெளிச்சமாக இருக்கும் என்பதை ஆதாரபூர்வமாக ஆலிம் பெருமக்கள் அள்ளி தந்திருக்கிறார்கள். ஆக இதை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் பிள்ளைகளை மார்க்க ஞானத்துக்கும் மாமறைக்கும் நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மருத்துவத்துறையில் நீட் தேர்வு எழுதி முதல் ஹாஃபிஸ் மருத்துவர் இம்மதரசாவின் மாணவர்கள். இது பெருமைப்பட சொல்ல வேண்டியதான் இருக்கிறது. ஆகவே இப்படி ஒரு துறையை நாம் செய்திருக்கிறோம். தமிழகத்தில் சிறந்த பல்கலைக்கழகம் அண்ணா மற்றும் பொறியியல் கல்லூரியில் படித்த பெருமையும் அதிக பட்டதாரியும் வெளியாகி உள்ளனர் இந்த மதரசா மாணவர்கள். தற்போது மாநிலங்களில் மத்திய கல்வி NIOS துறையில் இம்மாணவர்கள் படித்து வருகிறார்கள். மேலும் தமிழகத்தில் 15 கல்லூரிக்கு மேல் படித்து வருகிறார்கள் பல துறைகளில். 2025-2026 ஆண்டு கல்வி ஆண்டிலும் பல மாணவர்கள் உயர்ந்த கல்வியில் சேர்ந்துள்ளார்கள். அகாடமிக் ஸ்போர்ட்ஸ், அதாவது ஸ்போர்ட்ஸ் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் இருக்குதோ அவ்வளவுமே பிள்ளைகளுக்கு தெரியும். சமீபத்தில் 2 மாணவர்கள் இந்த மாசா விட்டு விடைபெற்று சென்றார்கள். அதில் ஒருவர் நூஹுசின் சொல்லக்கூடிய அருமை மாணவர், சாதனை புரிந்த மாணவர். அவருடைய தொழில்துறையை பட்டம் முடிச்சு இன்ஜினியர் முடிச்சு விட்டு ஆஃபீஸாகி விட்டு கத்தாருக்கு போயிட்டார். அதுக்கு போனபைட் சைட் எப்படி கொடுத்தோம் தெரியுமா? இங்க உள்ள போனபைட் சைட்டு நம்ம சபையினுடைய ஸ்போர்ட்ஸ் செக்ஷன்ல போனபைட் சைட் பிசிக்கல் டைரக்டர் ஒரு இருக்க வச்சிருக்கிறோம், அவங்க போட்டிருக்கான். இது முடிஞ்சு போச்சு. இதனுடைய விளக்கம் கூட. 2வதாக இந்த ஆண்டு பட்டம் வரக்கூடிய ஒரு பிள்ளை ஷஃபீன் ஒரு பிள்ளை இருக்கார். அவர் ஜமால் முகமது காலேஜில் போய் சீட்டு வாங்கி படித்து கொண்டிருக்கிறார். இடைவெளி பட்டணத்துக்காக வரும் பொழுது நாம் சட்டப்படி கொடுக்கணுமே இல்லை, பிரின்சிபலுக்கு கொடுத்தோம். நாம லெட்டர் கொடுத்தோம். அவர் வந்து கேட்டார், அதுக்கு லெட்டர் வேணும்னு லெட்டர் கொடுத்துட்டோம். இந்த மாதிரி எங்களுடைய மதரசா அரபி கலாச்சாரம் பயின்று மறையை மனதில் பதித்த இந்த மாணவர் உங்கள் கல்லூரியுடைய புதிய மாணவர். அவர் பட்டம் பெற்ற பிறகு மீண்டும் உங்கள் கல்விக்கு தொடர்வார். எனவே அவர் கேட்கக்கூடிய விடுமுறை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய மதரசாவுடைய லெட்டர் பேரில் எழுதி சாப் போட்டு அனுப்பியிருந்தோம். அவர் சந்தோஷமாக வழி அனுப்பி வைத்திருக்கிறார். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் தந்தல்வானாக, நீடித்த ஆயுளையும் நிறைந்த செல்வத்தில் தந்து ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக சேவை பெறக்கூடிய செய்து அல்லாஹ்வுடைய அர்ப்பணிகளுக்காக நம்முடைய வாழ்வை தியாகம் செய்வோமாக என்று வேண்டி விரும்பி கேட்டு ஒட்டுமொத்தமாக வந்த என் சார்பில் என் இதயபூர்வ நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.
சிறப்புரை வழங்குவதற்காக கோவை கரும்புக்கடை பள்ளியின் முதன்மை இமாம் கண்ணியத்திற்குரிய கோவை ஏ அப்துல் அஜீஸ் பாக்கவி MA MPhil அவர்களை உளமாற இதோ அவைக்கு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد ولقد يسرنا القرآن للذكر فهل من مدكر. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. காயல் மாநகரத்தின் தனிச்சிறப்பு மிகுந்த அடையாளங்களில் ஒன்றான ஹமிதியா மதரசாவின் இந்த பட்டமளிப்பு பெருவிழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற மரியாதைக்குரிய தலைவர் அவர்களே, மதரசாவினுடைய முதல்வர் உள்ளிட்ட ஆசிரிய பெருமக்களே, இந்த நிகழ்ச்சிக்காக திரளாக வருகை தந்திருக்கிற கண்ணியமிகு ஆலிம் பெருமக்களே, இந்த சிறப்பான நிகழ்வில் ஹாஃபில் என்று பட்டம் பெறுகிற என் அருமை சகோதரர்களே, முந்தைய ஆண்டுகளில் பட்டம் பெற்று தங்களது தாய் நிறுவனத்தோடு இருக்கிற தொடர்பை புதுப்பித்துக் கொள்ள வருகை தந்திருக்கிற முன்னாள் ஹாஃபில்களே, இவர்களை வாழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கிற அருமையான பெரியவர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, புனிதமிக்க இந்த நிகழ்வை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நான் 9:30 மணியிலிருந்து இங்கே உட்கார்ந்திருக்கிற போது என் மனதுக்குள் ஒரே ஒரு ஆசை, ஒரு துவா இருந்தது. யா அல்லாஹ் என்னையும் ஹாஃபிலாக்கி விடு என்கிற துவா தான். இந்த நிறுவனம் தமிழகத்தின் ஒரு முன்னோடி நிறுவனம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு 1 மணி நேரம் பேசணும்னு நீங்க வாய்ப்பு தர வேண்டிய அவசியமே இல்லை. 10 நிமிஷம் கொடுத்தா கூட அது எனக்கு பெருமை தான். காரணம், 1900 எந்த வருஷம்னு தெரியல, நான் முதல்ல இந்த நிறுவனத்துக்கு வந்தேன். நம்முடைய அருமையான நஹ்வி நூருல் ஹக் சாஹிப் அவர்களை சந்திச்சேன். நூருல் ஹக் அவங்க மாணவர்களை எல்லாம் முன்னால வச்சுட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க. இங்க யார் ஹாஃபிஸ் ஆகல, யார் ஹிஃப்ஸ் முடிக்கலன்னு கேட்டாங்க. முடிக்கலன்னு கேட்டபோது ஒரு 2-3 மாணவர்கள் மட்டும்தான் கையை உயர்த்தி நாங்க முடிக்கல, நான் 26 ஓதி இருக்கேன், நான் 22 ஓதி இருக்கேன் என்று சொன்னார்கள். அந்த காட்சி கிட்டத்தட்ட 90களில் நடைபெற்ற அந்த காட்சி, 25 ஆண்டுகளுக்கு முந்தைய அந்த காட்சி என் மனசில் எப்போதும் பசுமையாக இருக்கிற காட்சி. எந்த இடத்தில் ஹிஃபுது மதரசா பட்டமளிப்பு விழா என்று நான் சென்றாலும் அல்லது ஹிஃபுது மாணவர்களிடத்திலே நான் பேச போகிற போதும் பல இடங்களில் நான் எடுத்து சொன்ன காட்சி அது. நான் இப்படி ஒரு மதரசாவுக்கு போனேன், அங்கிருந்த முதல்வர் மாணவர்களை பார்த்து நீ எவ்வளவு ஜுஸு ஹிஃபுது செய்திருக்கிறாய் என்று கேட்கல, இதில் யார் ஹாஃபில் இல்லை என்று கேட்டார் அல்லவா. அந்த கேட்ட வார்த்தை என்னுடைய நினைவில் எப்போதும் இருக்கிறது, இப்போதும் இருக்கு. அந்த பெருமையோடே நான் இங்கே பேசுகிறேன். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு இந்த நிறுவனத்திற்கு மகத்தான அந்தஸ்தை அல்லாஹ் வழங்கிய புரிவானா. இங்கிருந்து இன்னும் பன்னூற்றுக்கணக்கான ஹாஃபில்கள் உருவாகி சமூகத்திற்கு பயன்படக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானா. இங்கே இந்த சபையிலே வந்து கலந்து கொண்டதன் பயனாக நம் எல்லோரையும் குர்ஆனோடு தொடர்புடையவர்களாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானா. அருமையான சகோதரர்களே, ஹாமிதியா என்பது என்னை பொறுத்தவரை
வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர் என்கிற திருக்குர்ஆனுடைய வசனத்திற்கு ஒரு சாட்சி. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இந்த வசனத்தை நான் இந்த வேதத்தை நான் லேசாக்கி வைத்திருக்கிறேன். வேதம் எதற்காக லேசாக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான தெளிவான கருத்து லில் ஹிஃப்ல், மனனம் செய்வதற்காக லேசாக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக திருக்குர்ஆனுடைய மிகச்சிறந்த விரிவுரையாளர் ஸஅதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், ஸஹலஹுல்லாஹு லில் ஹிஃப்லி வல் அதா. அது மனனம் செய்வதற்கும் லேசானது, மனனம் செய்ததை எடுத்து ஓதுவதற்கும் லேசானது. குர்ஆனில் கடினமான வார்த்தைகள் நிறைய இருக்கிறது, திரும்பி திரும்பி வரக்கூடிய சொற்கள் நிறைய இருக்கிறது, பல வரலாறுகள் திரும்பி திரும்பி வரும். இதெல்லாம் பாடம் செய்வது என்பது சிரமமானது. ஆனால் அல்லாஹு தஆலா முஸ்லிம் உம்மத்துக்கு இந்த மனனத்தை லேசாக்கி வைத்திருக்கிறான். மனனத்தை மாத்திரமல்ல, அதை ஓதுகிற வாய்ப்பையும் அல்லாஹ் லேசாக்கி வைத்திருக்கிறான். இந்த நிகழ்விலே நான் கலந்து கொண்டதற்காக பெருமை அடைகிற நிகழ்ச்சியில ஒன்று, பல இடங்களுக்கும் போகிறோம், ஹிஃப்து மதரசாவுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு போகிறோம். ஆனால் ஹாஃபிதுகள் எல்லோரும் இப்படி ஓதி நான் பார்த்ததில்லை. அவர்கள் ஓதுகிற அந்த ஓதலின் தரத்தை அறிந்து ஆலிம்கள் தலையாட்டி கொண்டிருப்பதை நான் இந்த மேடையில் பார்த்தேன். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பரக்கத் செய்தல் புரிவான். ஓதிய 16 ஹாஃபிதுகளும் ஓதினார்கள். அவர்களில் சிலர் மிகச் சிறப்பாக ஓதினார்கள் என்றாலும் 16 பேரும் சோடை இல்லாமல் ஓதினார்கள். அது நான் பார்த்திராத ஒரு நிகழ்ச்சி. எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா இருக்கு. எனக்கு 10 நிமிஷம் இல்ல, எனக்கு 20 நிமிஷம் கிடைச்சா கூட போதும். இந்த சிஸ்டமேட்டிக்கான நிகழ்ச்சியில எல்லாவற்றையும் சரியாக செய்தீர்கள். எந்த ஒன்றையும் விடாமல் அந்த சனது கொடுக்கப்பட்ட சனதனுடைய மொழிபெயர்ப்பையும் கூட வாசித்து, கல்லூரியில பணியாற்றக்கூடிய அத்தனை ஆசிரியர்களுக்கும் ஒரு வாய்ப்பை வழங்கி, அவர் கடைசியில நிறைவாக ஒரு முதல்வர், அருமையான முதல்வர், உம்மி நபியிலிருந்து இந்த சமுதாயம் வந்தது, உம்மி நபியிலிருந்து இந்த சமுதாயம் வந்தது, உலகத்திற்கு மாபெரும் கல்வி புரட்சியை தந்த சமுதாயம். அதுபோல ஒரு உம்மி முதல்வராக, ஹாஃபிஸ் இல்ல, ஆலிம் இல்ல, அவரிலிருந்து உருவான இந்த நிறுவனம் உலகத்திற்கு உன்னதமான ஹாஃபிதுகளை கொடுத்திருக்கிறது. இங்கே அருமையான மருத்துவர்கள் இருக்கிறார்கள், ஹாஃபிதுகளாக இருக்கிறார்கள், இன்ஜினியர்கள் இருக்கிறார்கள், ஹாஃபிதுகளாக இருக்கிறார்கள். இப்படி உன்னதமான பல ஹாஃபிதுகளை அவர் வழங்கி இருப்பது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சேவையை எடுத்து சொன்னது. இங்கே அவர் என்ன கேட்கிறார் என்றால், நானும் ஹாஃபிதாக வேண்டும், துஆ செய்யுங்கள் என்று கேட்கிறார். அல்லாஹ் தஆலா இங்கே இந்த சபையிலே கலந்து கொண்டிருப்பதன் பயனாக நம் அனைவரையும் திருக்குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய வாய்ப்பு படைத்தவர்களாக அல்லாஹ் ஆக்குவன் புரிவானாக. அருமையானவர்களே, எனக்கு முன்னால் பேசிய பலரும் சொன்னார்கள், திருக்குர்ஆன் மட்டுமே அல்லாஹ் வழங்கிய வேதங்களில் மனனம் செய்வதற்கு லேசாக்கப்பட்ட வேதம், மனனம் செய்வதற்கும் ஓதுவதற்கும் லேசாக்கப்பட்ட வேதம். நான் நேற்று ஒரு கட்டுரை படிக்கிறேன், திருக்குர்ஆனின் மனனம் சார்ந்த ஒரு கட்டுரை படிக்கிறேன். அதிலே மிக பிரபலமான நக்ஷபந்தியா தரீகாவினுடைய ஷேக் ஜுல்ஃபிகார் சாஹிப் சொல்கிறார், நான் மீர் நகரத்தில், வெளிநாட்டில் இருக்கிற நகரத்திலே ஒரு ஹாஃபிதை சென்று சந்தித்தேன். அங்கே தொழுவதற்காக போன போது நிறைய கூட்டம், பல 100 மைல்களிலிருந்து மக்கள் திரளாக கூடியிருக்கிறார்கள். ஏன் இவ்வளவு பேர் இங்க தொழுக வருகிறார்கள் என்று கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, 36 வருஷமாக இந்த ஹாஃபில் இங்கே தொழ வைக்கிறார், ஒரு தடவை கூட ஒரு லுக்குமா எடுத்து கொடுத்ததில்லை. 36 வருஷமாக தொழ வைக்கிறார், ஒரு தடவை கூட ஒரு தடுமாற்றம் வந்ததில்லை, ஒரு தடவை கூட பின்னால் நிற்பவர் எடுத்து கொடுத்ததில்லை என்கிற அளவுக்கு சக்தி படைத்த ஹாஃபில்களுக்கு சொந்தமாக இருக்கிற ஒரே வேதம் திருக்குர்ஆன் தான். அல்லாஹ் அதைத்தான் சொல்றான், வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர். உம்மத்து புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த வேதத்தை மனனம் செய்வது சிரமமே அல்ல. இன்னொருத்தர் எழுதுகிறார், நான் ஒரு அரபு கல்லூரி, ஒரு ஹாஃபிதுகளுடைய கல்லூரியிலே பட்டம் கொடுப்பதற்காக போயிருக்கிறேன். ஒருவர் வந்து பட்டம் வாங்குகிறார். இங்கேயும் ஒருவர் திருமணம் செய்து பிள்ளைகளை பெற்று பட்டம் வாங்கினார் என்று சொல்கிறோமே, அது ஆச்சரியம் தான். ஆனா அவர் சொல்லுகிறார், ஒருவர் பட்டம் வாங்கினார், தலை முழுக்க நரைத்திருந்தது, தாடி முழுக்க நரைத்திருக்கிறது, அது மாத்திரமல்ல சொந்தமா நடந்து கூட வர முடியல. ஒருவர் அவரை கைத்தாங்களாக அழைத்து கொண்டு வந்து என்னிடத்தில் பட்டம் பெறுகிறார்கள். உங்க வயசு என்னன்னு கேட்டேன், 90 வயசு என்றவர் சொன்னார்.
அல்லாஹ் அதே நேரத்திலே சகோதரர்களே இன்னொரு செய்தி சொல்கிறேன். ஹாரூன் ரஷீதினுடைய சபைக்கு ஒரு சின்ன குழந்தை அழைத்து வரப்படுகிறார். அந்த குழந்தை தந்தை இடத்திலே பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டே இருக்கா. மிட்டாய் வாங்கி கொடு, மிட்டாய் வாங்கி கொடுன்னு பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டே இருக்கா. நம்ம குழந்தைங்க எல்லாம் கேட்பாங்களா இல்லையா? அப்ப அந்த தந்தை சொல்கிறார், வா இந்த கூட்டம் முடிச்ச உடனே நேரம் நான் மிட்டாய் கடைக்கு கூறேன். அங்க அன்றைக்கு பகதாதில் இருந்த ஒரு சிறப்பு வாய்ந்த மிட்டாய் அவர் சொல்றார், இந்த மிட்டாய் நான் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி ஹாரூன் ரஷீதினுடைய முன்னிலையிலே நிறுத்துகிறார். நிறுத்தி விட்டு சொல்கிறார், அரசரே இவர் குர்ஆனை மனனம் செய்து விட்டார். மிட்டாய்க்கு ஆசைப்படுகிற குழந்தையை சொல்லி காட்டி சொல்றாரு, அரசரே இவர் குர்ஆனை மனனம் செய்து விட்டார். இவர் மனனம் செய்திருப்பதை நீங்கள் பரிசோதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஹாரூன் ரஷீத் அவரும் குர்ஆனை ஓரளவுக்கு மனம் செய்திருந்தவர். அவரு 5 கேள்வி கேட்கிறார். 5 இடங்களை சொல்லி காட்டி இங்க ஓது, இங்க ஓது, இங்க ஓதுன்னு கேட்கிறார். அப்படி கேட்ட போது 5 இடங்களிலும் அந்த குழந்தை சரியான எடுத்து ஓதியது. ஓதி முடித்த பிறகு ஆச்சரியப்பட்ட ஹாரூன் ரஷீத் கேட்டாராம், என்ன வயசு இந்த குழந்தைக்கு? அவர் சொன்னாரா 5 வயசு. ஒரு 5 வயசு குழந்தை குர்ஆன் ஓதி முடித்தது என்றதை பார்த்தோம் என்றால், இன்னொரு பக்கம் நம்ம யார் பார்க்கிறோம்? 90 வயசில் குர்ஆன் ஓதி முடித்தவர்களை பார்க்கிறோம். ஆண்கள் மாத்திரமல்ல, பெண்களிலும் இந்த வரலாறு இருக்கிறது. நான் அதை சொன்னால் அது ஒரு பெரிய பட்டியல் ஆகிவிடும். அல்லாஹ் அதை லேசாக்கி வச்சிருக்கான் எல்லாருக்கும். யார் ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாருக்கும். திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் எல்லோரும் சொல்லுகிற செய்தி இது, சஹலஹுல்லாஹு லில் ஹிஃப்லி லிமன் அக்பல அலைஹி. யாரு மனப்பாடம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் லேசாக்கி வச்சுட்டான். இப்ப தேவை என்ன? மனனம் செய்யணும்னு ஆசைப்படணும். அதுக்கு வயது வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் என்கிற பாலின வித்தியாசம் இல்லை. எல்லா நிலையிலும் அவர்களால் குர்ஆனை மனனம் செய்ய முடியும். அதற்கு பிறகு பார்க்கிறோம், சாதாரணமா குர்ஆனை மனப்பாடம் பண்றதுக்கு 3 வருஷம் வச்சிருப்பாங்க இல்லையா? ஒரு மாசத்துல ஒரு ஜுஸுங்கிற வகையில ஒரு 20-30 மாசத்துல மோதி முடிச்சுட்டா அதுக்கப்புறம் தௌர் ஓதுறதுக்கு 3 வருஷம்னு வச்சிருப்பாங்க. சாதாரணமா பெரும்பாலும் 3 வருஷத்துக்குள்ள ஹாஃபிஸ்கள் ஓதி முடிச்சிருவாங்க. ஆனால் உலகத்தின் வரலாறு சொல்லி காட்டுகிற பல செய்திகள் இருக்கிறது சகோதரர்களே. 1 வருஷத்துல ஓதி முடிச்சவங்க நிறைய இருக்காங்க, ஒரே வருஷத்துல ஓதி முடிச்சவங்க நிறைய இருக்காங்க. என்கிட்ட ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது எத்தனை மாசத்துல ஓதி முடிச்சாங்கன்னு சொல்றதுக்கு. நான் 1-2 மட்டும் சொல்றேன். இந்தியாவினுடைய மிகப்பெரிய பேரறிஞர்களில் ஒருவர் ஃபஸ்ல் ஹக்ங்கிறவர், வடநாட்டில் இருந்த ஒரு பேரறிஞர் ஃபஸ்ல் ஹக். நமக்கெல்லாம் அந்தமான் சிறைச்சாலை தெரியும். அந்தமான் சிறைச்சாலை தெரியும். அந்தமான் சிறைச்சாலையே இந்தியாவில் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட முஸ்லிம்களை கட்டுப்படுத்த முடியாததற்காக கட்டி வைக்கப்பட்ட சிறைச்சாலை தான் அந்தமான் சிறைச்சாலை. ஆனால் இன்றைக்கு நேர்ந்திருக்கிற துயரம், அந்தமான் இருக்கிற விமான நிலையத்துக்கு சாவர்கர் பெயர் வைத்திருக்கிறார். மன்னிப்பு கேட்டு கடிதம் எழுதி மன்னிப்பு கேட்டு விடுதலை பெற்றவர்களுடைய பெயர் அங்க சூட்டப்பட்டிருக்குது. அந்தமான் சிறைச்சாலைன்னு ஒண்ணு நமக்கு யார் பேரும் ஞாபகத்துக்கு வராவிட்டாலும் ஃபஸ்ல் ஹக் என்கிறவருடைய பேர் ஞாபகத்துக்கு வரணும். காரணம் என்ன தெரியுமா? அவரு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடுவது ஜிஹாத் என்று ஃபத்வா கொடுத்தார். இங்கிலீஷ்காரங்களுக்கு எதிராக போராடுறது ஜிஹாத்னு ஃபத்வா கொடுத்தார். வெள்ளையர்கள் அவருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தார்கள். நீதிமன்றத்தில் வழக்கு நடந்த போது அவரே எதிர்த்து வாதிட்டார். தனக்கு தானே வக்கீலாக அவர் வாதிட்டார். அவருடைய வாதம் நீதிபதி ஆச்சரியப்படுத்தியது. அதில் இருந்த நியாயங்களை அவர் புரிந்து கொண்டார். கடைசியில நீதிபதி ஒரே ஒரு கேள்வி கேட்டார். நீதிபதி ஒரே ஒரு கேள்வி கேட்டாரு, இந்த ஃபத்வா நான் சொல்லலேன்னு சொல்லிடுங்க. இந்த ஃபத்வா நான் சொல்லலேன்னு சொல்லிடுங்க, நான் உங்களை விடுதலை செய்ய நினைக்கிறேன், ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்கள் என்று சொன்ன போது அந்த மேடையில் வைத்து அவர் சொன்னார், இது நான் சொன்ன ஃபத்வா தான், இப்போதும் சொல்லுகிறேன், ஜிஹாது தான் என்று சொன்னார். அவர் அந்தமான் சிறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அந்த சிறையிலேயே அவர் மௌத்தானார். ஃபஸ்ல் ஹக். அவருடைய சிறப்பு பத்தி படிக்கும் போது ஒரு செய்தி வருது, 4 மாசத்துல குர்ஆன் முடிச்சிட்டார். 13 வயதில் ஆலிம். 13 இங்க படிச்சு பாருங்க, ஃபஸ்ல் ஹக்னு இருக்கும். ஃபஸ்ல் ஹக் ஹைராபாதின்னு இருக்கும். ஃபஸ்ல் ஹக் ஹைராபாதி. அவர் 13 வயசில் ஆலிம், 4 மாதத்தில் குர்ஆன் முடித்திருக்கிறார். சோதரி 4 மாசத்தில் குர்ஆன் முடிச்சவங்க இருக்காங்க.
இன்னும் ஒரு செய்தி இருக்கு. நான் இந்த ஹஜ்ஜு சம்பந்தமாக படிக்கிற போது ஒரு செய்தி படிச்சேன். எனக்கு அந்த அவர் ஆள் ஞாபகத்துல இல்லை. அவர் சொல்றார், நாங்க ஹஜ்ஜுக்கு புறப்பட்டோம். பெரிய உஸ்தாத், வடநாட்டில இருந்து மிகப்பெரிய ஒரு ஆலிம். நாங்க ஹஜ்ஜுக்கு புறப்பட்ட கப்பல்ல. அப்பெல்லாம் கப்பல்ல ஹஜ்ஜுக்கு போகும்போது ரமலானுக்கு முன்னாடியே கிளம்பிடுவோம். இப்ப ரமலான் வந்துச்சு, தராவீஹ் தொழுகணும். ஹனஃபி மதுஹப்ல தராவீஹ் தொழுகையில குர்ஆன் முழுசா ஓதுறது முஸ்தஹப்னு இருக்கு. அது மக்கள் சடைபடைவான்னு ஓதுவாங்கன்னு ஓதணும்னு இருக்கு. அதனால நாங்க யார் ஹாஃபில் இருக்கிறாங்கன்னு தேடணும். ஒரு துரதிருஷ்டவசமாக கப்பலில் இருந்த ஒருத்தர் கூட ஹாஃபில் இல்லை. அப்ப நாங்க எல்லாம் ஆலிம்கள் உட்கார்ந்து பேசணும். நம்ம மதுஹப் இப்படி சொல்லி இருக்கு. நம்ம எல்லாம் ஹஜ்ஜுக்கு போறோம். இந்த சமயத்துல குர்ஆன் ஓதாம கப்பலில் தராவீஹ் தொழுகிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை குர்ஆன் ஓதாம நம்ம போயிட்டா எப்படி அப்படின்னு நான் சங்கடப்பட்ட போது அங்கிருந்த ஒருத்தர் சொன்னாரு, ஹஸ்ரத் நான் முயற்சி பண்றேன். அவர் காலையிலே திருக்குர்ஆனை ஓதி ஓதி ஹிஃப்ஸ் செய்வார். அந்த ஓதியதை அன்றைய தராவீஹில் தொட வைப்பார். 30 நாட்களில் குர்ஆனும் முடிந்தது, அவரும் ஹாஃபிஸ் ஆனார். 30 நாட்கள்ல குர்ஆனும் முடிஞ்சது, அவரும் ஹாஃபிஸ் ஆனார். இன்று அவர் ஒரு வரலாறு சொல்கிறார். சகோதரர்களே, இது 30 நாள்ல ஹாஃபிஸ் ஆனவர். இன்னும் ஒருத்தரை நான் சொல்லி காட்டுறேன். ஹிஷாம் இப்னுல் கல்பி. அவரு இந்த நசபுகளை பற்றி பேசுவதில் கெட்டிக்காரர். அவரை முஅர்ரிக் என்று சொல்கிறார்கள், வரலாற்று அறிவாளர். நசபுகளை பற்றி பேசுவதில் கெட்டிக்காரர். இந்த நசபு பேசுறவருக்கு எவ்வளவு மனப்பாட திறமை இருக்கணும். நசபு சொல்றவங்களுக்கு எவ்வளவு மனப்பாட திறமை இருக்கணும். அவர் சொல்றாரு, நான் மனப்பாடம் பண்ண மாதிரி யாரும் மனப்பாடம் பண்ணதில்லை, என்ன மாதிரி யாரும் மறந்ததும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, என்னை நான் இப்படி எல்லாவற்றையும் மனநான் செய்கிற போது கான இப்னு அம்மின், என்னுடைய சச்சா மகன் ஒருத்தர் யுஆத்திபினி, என்ன அவர் கண்டிச்சுக்கிட்டே இருப்பாரு. அல்லாஹ் ஹிஃப்ஸில் குர்ஆன், குர்ஆனை மனப்பாடம் பண்ணாம போயிட்டேன்னு கண்டிச்சுக்கிட்டே இருப்பார். இப்படி எல்லாம் ஊர் பேரெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறாய், குடும்ப பெயர்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க, உன்னால குர்ஆனை மனப்பாடம் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே எனக்கு ஒரு ரோஷம் வந்துச்சு. ரோஷம் வந்த உடனே ஃபதஹல்து பைத்தன், நான் என் அறைக்குள்ளே சென்றேன். வஹலப்து அன்னி லா அஹ்ருஜ் மின்ஹு ஹத்தா அஹ்ஃபல், நான் குர்ஆனை மனப்பாடம் செய்து ஹாஃபில் ஆகாமல் ரூமை விட்டு வெளியே வர மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி உள்ள உட்கார்ந்தேன். 3 நாட்களில் நான் குர்ஆனை முடித்து விட்டேன். அவர் சொல்கிறார், நான் ஃபஹஃபில்துஹு ஃபீ 3 அய்யாம், 3 நாட்களில் நான் குர்ஆனை ஓதி முடித்து விட்டேன். அல்லாஹ் இந்த வேதத்திற்கு வைத்திருக்கிற சிறப்பு, மக்கள் எப்படி நினைக்கிறோ அப்படி அவர்களால் குர்ஆனை மனனம் செய்துவிட முடியும். இது அல்லாஹ் கொடுக்கிற நசீபு. இது நம் முயற்சியில் பெறுகிற நசீப் அல்ல, இது சாதாரணமானதல்ல, அல்லாஹ் கொடுக்கிற நசீபு. எத்தனையோ புத்திசாலிகளுக்கு இந்த நசீபு கிடைச்சது கிடையாது. ஆனா சாமானிய மக்கள் பலருக்கு இந்த நசீபு கிடைச்சிருக்கா இல்லையா? இது அல்லாஹ் கொடுக்கிற நசீபு. அல்லாஹ் நினைத்தால் மாத்திரமே கிடைக்கிற வாய்ப்பு. இப்ப நாம ஆசைப்படணும். நாம ஆசைப்பட்டா அல்லாஹ் அந்த நசீபை நமக்கு தந்துருவான். எனவே இது நான் நினைப்பது, இந்த வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆனில் திக்ர், இந்த குர்ஆனை நான் மனனம் செய்வதற்கு லேசாக்கி வச்சிருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அதுக்கான அடையாளம் இந்த மதரசா. அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் அதை நிலைநிறுத்தி வைப்பானா. கியாமத் நாள் வரைக்கும் பன்னூற்றுக்கணக்கான ஹாஃபிதுகளை உருவாக்குகிற ஒரு வாய்ப்பை தருவானா. இன்னொன்னு சொல்லட்டா, இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் இது. நீங்க எப்போ உருவாக்கிட்டீங்க இத, அதாவது ஆலிம் அல்லாதவர்களை ஹாஃபில் ஆக்குவது, பட்டதாரிகளை ஹாஃபில் ஆக்குவதுன்னு நீங்க எப்போ உருவாக்கி கொடுத்துட்டீங்க பல பேரு. ஆனா இன்னைக்கு இருக்கிற முஸ்லிம் உலகம் இதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, சென்னையில பாருங்க எத்தனை மதரசாக்கள். சென்னையில் மாத்திரமல்ல, தமிழகத்தின் பல பகுதியில், இப்ப அபிராமத்திலிருந்து ஒரு மதரசா, இது ஒண்ணு இல்ல, இது மாதிரி நூற்றுக்கணக்கான மதரசாக்கள் இப்போது உருவாகி வருகிறது. பெற்றோர்கள் நினைக்கிறார்கள், தங்கள் பிள்ளைகள் அவர்கள் அடிப்படை கல்விகள் கற்றுக்கொள்கிற போதே ஹாஃபில்களாகிவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். நான் ஹஜ்ஜின் போது பல பெற்றோர்களை சந்திப்பேன். அவங்க சொல்லி இருக்கிறப்ப, என்ன என் கூட ஹஜ்ஜுக்கு வந்த ஒருத்தர் கூட இன்று அவருடைய பிள்ளை ஒருத்தர் ஹாஃபிலாக ஆகிறாரு எனக்கு ஒரு மெசேஜ் போட்டது. பல பேரையும் பார்க்கிறோம். இன்றைக்கு முஸ்லிம் உம்மத்துல பல ட்ரெண்டுகள் உருவாயிட்டு வருது. அதுல ஒண்ணு, பெண்களை ஆலிமாவாக ஆக்குவது. பெண்களை ஆர்ட்ஸ் கல்லூரிகளுக்கு அனுப்பாமல் இஸ்லாமிய கல்வி நிறுவனங்களுக்கு அனுப்பி ஆலிமாவாக ஆக்குவது, அது ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. 2வது, சிறுவர்களை ஹாஃபில்கள் ஆக்குவது என்பது இன்றைக்கு ஒரு ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கிறது. என்றால் அதற்கு முன்னோடி நீங்க.
ஒன்னு ரெண்டு சில விஷயங்கள் இருக்கும். நாம இவ்வளவு முயற்சி பண்ணும் போது அதற்கு தகுந்த வரவேற்பு கிடைக்கலையோ அப்படின்ற சில ஆதங்கங்களை அவர் வெளிப்படுத்தினார். ஆனால் அவை பெருசல்ல. நீங்கள் உருவாக்கி விட்டு இருக்கிற சாதனைகள் பெருசு. நிச்சயமாக இந்த செய்தி இன்னும் விரிவாகிற போது, அடுத்தடுத்த மாற்றங்கள் வரும்போது இனி நூற்றுக்கணக்கான ஹாஃபிதுகளை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எனவே இந்த நிறுவனம் காலத்திற்கு ஏற்ற ஒரு சேவைகளை செய்து வருகிறது. இந்த ஹாஃபிஸுகள் எப்படியெல்லாம் வர்றாங்கன்னா, இப்ப சமீபத்தில் ஒருத்தர் பார்த்தேன். இப்ப ஏதாவது ஒண்ணு சொல்லி ஒரு ஆயத்து சொல்லி நீங்க ஓதுங்க அப்படின்னா டக்குன்னு ஓதிடுவாங்க. இப்ப ஒருத்தரை பார்த்தேங்க, நான் இன்டர்நெட்ல இருக்கு, ஒருத்தரை வச்சு பேசுறாங்க. ஃபத்தகூனு சொல்லு அப்படிங்கிறாங்க. அவர் ஃபத்தகூனு எங்கெல்லாம் வருதுன்னு சொல்றாரு. ஹாஃபிதுகளுக்கு தெரியாது எவ்வளவு கஷ்டம். ஃபத்தகூனு இங்க இன்டர்நெட்ல யூடியூப்ல இருக்கு. ஃபத்தகூனு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். ஃபத்தகூனு எல்லாம் வருது அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. எனவே மகத்தான இந்த ஒரு பங்களிப்பை தொடர்ந்து செய்து வருகிற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அது இன்னும் சிறப்பாக செய்வதற்கு அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானா. இல்ல சில பேரு அவங்க சின்ன வயசுலயே நீங்க ஹாஃபில் ஆக்கிறாங்க இல்லையா? பாலிக் ஆகிறதுக்கு முன்னாடியே பல பேர் ஹாஃபில் ஆயிடுறாங்க. ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் கரஅல் குர்ஆன கப்ல யஹ்தலிம ஃபகது ஊத்தியில் ஹுக்ம சபாஹ். யாரு பாலிக் ஆகிற வயசுக்கு முன்னாடி குர்ஆனை மனப்பாடம் பண்ணிட்டாரோ அவரை சின்ன வயசுலயே ஞானி ஆகி விடுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியும் சொன்னாங்க. ஹாஃபிதுகள் தெரிஞ்சுக்கணும், ஹாஃபிதுகள் ஞாபகத்தில் வைக்க வேண்டிய ஒரு செய்தியை சொன்னாங்க. குர்ஆனை மனப்பாடம் பண்றவங்களுக்கு என்ன சிறப்பு? நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹாஃபிஸ்களுக்கு சொன்ன சிறப்புகள்ல ஒரு சிறப்பு, மஸலுல் லதி யக்ரஉல் குர்ஆன வஹுவ ஹாஃபிதுல் லஹு. குர்ஆனை மனனம் செய்து ஒருவர் குர்ஆனை ஓதுகிறாரே அவர் யாரோடு இருப்பார் என்றால் மஅஸ்ஸஃபரத்தில் கிராமில் பரரா, மலக்குமார்களோடு இருப்பார் என்று சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு ஸலாஹ் முகத்திமத் இப்னு ஸலாஹின் ஆசிரியர் இப்னு ஸலாஹ் சொல்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்ன செய்தியின் பின்னணியில் என்ன இருக்கிறது என்றால், மலக்குகளால் குர்ஆனை ஹிஃப்ல் செய்ய முடியாது. மலக்குகளால் குர்ஆனை கொண்டு வந்ததே மலக்கு தான், அதல்ல. மலக்குகளால் குர்ஆனை ஹிஃப்ல் செய்ய முடியாது. முகத்திமத் இப்னு ஸலாஹ் கேள்விப்பட்டிருப்பீங்க ஹஸரத்மார். அவர் சொல்றார், மலக்குகளால் குர்ஆனை ஹிஃப்ல் செய்ய முடியாது. அதனால் ஹாஃபிதுகள் குர்ஆன் ஓதுகிற போது அவர்கள் ஆச்சரியப்பட்டு கூடி விடுகிறார்கள். ஹாஃபிதுகளோடு எப்போதும் அவர்கள் இருக்கிறார்கள். அது அவங்களால முடியல. யாருக்கு ஒரு ஆசை வருமா இல்லைங்களா? நம்மால முடியாதது ஒருத்தர் செய்யும் போது ஒரு ஆசை வருமா இல்லையா? அதனாலே இந்த குர்ஆனை மனனம் செய்தவர்கள் திருக்குர்ஆனை ஓதுகிற போது அவர்களோடு மலக்குமார்கள் இருக்கிறார்கள் அல்லது மலக்குமார்களோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்ன பெருமானாரின் செய்திக்கு பின்னால் இப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறது என்று அறிஞர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அதே போல ஒருத்தர் அவரால் ஓத முடியாது, ஹிஃப்ஸ் பண்ணிட்டாரு, அவரால் ஓத முடியாது. ஓத முடியாட்டியும் நல்லதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தர் மனப்பாடம் பண்ணிட்டாரு, மனப்பாடம் பண்ணுனா யாரு ஹாஃபிஸ் ஆனாலும் பட்டுன்னு நம்ம என்ன கேட்டுருவோம்? ஹாஃபிஸ்னு ஒருத்தர் வந்தாருன்னா டக்குனு ஒரு ஆயத்தை சொல்லி இது கேட்டுருவாங்க. அதுவும் குறிப்பா காயல் பட்டணத்துல சாதாரணமா கேட்டுருவாங்க இல்லையா? ஒரு காலத்துல நாங்கெல்லாம் ஊருக்குள்ள வர பயப்படுவோம். ஏன்னா டக்குன்னு ஹாஃபிஸ்ன்னு சொல்லிட்டா யாரா இருந்தாலும் எங்க இதை ஓதுங்க அப்படின்ட்டுருவாங்க. அப்படி ஓதுங்கன்னு சொல்லும் போது எடுத்து சொல்ல தெரியுமா இல்லையா? எடுத்து சொல்ல தெரியாவிட்டாலும் பரவாயில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஒரு படைப்பிரிவுக்கு ஒருவரை நியமிக்கிறார்கள். அவர் அமீர்னு நியமிக்கிறாங்க. அப்படி நியமித்த போது அந்த படைப்பிரிவில் இருந்த ஒரு முதியவர் கோபப்படுகிறார். நான் இருக்க அவரை நீங்கள் எப்படி நியமிக்கலாம்? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஓஹு அக்ரஉக்கும் மின்கும் குர்ஆன், உங்கள் எல்லோரையும் விட குர்ஆனை சிறப்பா ஓதுறவர். அப்ப உடனே இவருக்கு ரோஷம் வந்துச்சு, வயசானவர். இவர் சொன்னாரு, நான் நினைச்சா நானும் மனப்பாடம் பண்ணிடுவேன் தான், நான் நினைச்சா நானும் மனப்பாடம் பண்ணிடுவேன் தான், ஆனா திருப்பி கேட்டா என்னால சொல்ல முடியாம போயிருமோன்னு பயப்படுறேன். அப்படி சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனப்பாடம் பண்ணுங்க. குர்ஆனம் மனப்பாடம் பண்ணா அது எப்படின்னா கஸ்தூரி பெட்டியை போல, அது திறந்தால் வாசம் வெளியே கிடைக்கும், திறக்காவிட்டாலும் வாசம் எங்க இருக்கும்? உள்ளுக்குள்ள வாசம் இருக்கும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி
குர்ஆனை மனனம் செய்துட்டு ஒருவேளை எடுத்து சொல்ல முடியாமல் போகிற சந்தர்ப்பத்தில் கூட அது தவறாகி விடாது என்று சொன்னார். இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது துர்முதியிலே, ஹாஃபிலுல் குர்ஆனி யஷ்ஃபஉ லி10 மின் அஹ்லிஹி. துர்முதியில வர ஹதீஸ் இப்னு மாஜாவிலும் இருக்கிறது. குர்ஆனை மனனம் செய்தவர் அவருடைய குடும்பத்தில் 10 பேருக்காக சாட்சி சொல்வார் இல்லையா? அந்த ஹதீஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? அதுல ஒரு செய்தி இருக்கு. குர்ஆனை மனனம் செய்தவர் அவருடைய குடும்பத்தில் 10 பேருக்கு சாட்சி செல்வார். அந்த 10 பேர் யார் என்றால் வஹும் லா யஸ்தஹிகூனல் ஜன்னah, சொர்க்கத்துக்கு தகுதி பெறாதவர்கள். சொர்க்கத்துக்கு தகுதி பெறாத 10 பேர்களுக்கு அவர் சாட்சி சொல்வார் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குல்ல. இந்த ஹதீஸினுடைய ஷரஹில ஒரு விளக்கம் இருக்கு. என்னன்னா அந்த 10 பேர் யாரு, இந்த 10 பேர் யாரு? அப்ப சொல்றாரு, நாம ஒரு ஹிஃப்ஸுக்குன்னு கிளம்பும் போது நம்ம குடும்பத்துல 2 மாதிரி ஆளுங்க இருப்பாங்க. ஒரு சாரார் என்ன செய்வாங்க, ஏன்பா வேலை வெட்டி விட்டுட்டு இதுக்கு போற, நீ படிக்க போலாமல்ல, நீ இதுக்கு போனா உன்னுடைய கேரியர் கெட்டு போய் விடுமே என்று சொல்லி அவநம்பிக்கை ஊட்டுகிறவர்கள் இருப்பார்கள் ஒரு சாரார். 10ஆம் வசதிகளாக பார்ப்பவர்கள் இருப்பார்கள் ஒரு சாரார். இன்னொரு சாரார் இருப்பாங்க, அப்படியா குர்ஆன் ஓதுறியா, நல்ல பிள்ளை, அல்லாஹ் பரக்கத் செய்வான், இப்ப ஹஸரத் வாழ்த்துன மாதிரி உங்க ஹிஃப்ல அல்லாஹ் வலிமையாக்குவான் என்று வாழ்த்துகிறவர்கள் ஒரு சாரார் இருப்பார்கள் இல்லையா? இந்த 2 சாராரில் யார் ஹாஃபில்களை ஆதரித்து நின்றார்களோ, ஆதரித்து நின்றவர்களில் 10 பேருக்கு தான் அவர்கள் சிபாரிசு செய்வார்கள் என்று அதற்கு விளக்கம் எழுதியிருக்கிறார். யாரும் ஹாஃபில பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லிடக்கூடாது, அதுவும் இந்த மாதிரி ஊர்ல பட்டதாரிகள் பெருகி வருகிற ஊர்ல, இன்ஜினியர்களும் டாக்டர்களும் பெருகி இருக்கிற ஊர்ல குர்ஆன் ஓதுறதுக்கு ஒரு புள்ளை இறங்கும் போது நீ என்னப்பா அப்படின்னு ஒரு 10ஆம் வசதித்தனமான பார்வை, அந்த பார்வை வந்துவிட வேண்டாம் சகோதரர்களே. நாம் சொர்க்கத்திற்கு தகுதியற்றவர்களாக இருந்தாலும் நம்மை சொர்க்கத்திற்காக சிபாரிசு செய்து கொண்டு சேர்க்கிற தகுதி இந்த ஹாஃபில்களுக்கு இருக்கிறது. யாருக்காக அவர்கள் சிபாரிசு செய்ய முடியும் என்றால், யார் அவர்களை ஆதரித்து நின்றார்களோ அவர்களுக்கு தான் அவர்கள் சிபாரிசு செய்ய முடியும். என்ற அருமை ஹாஃபில்களே, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்வேன், ஹாஃபில்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொள்வேன். இந்த தீனை பாதுகாப்பவர்கள் ஹாஃபில்கள். இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன் என்கிற திருக்குர்ஆனுடைய வசனத்தின் விரிவுரை தருகிற செய்தி அது. இந்த தீனை பாதுகாப்பவர்கள் ஹாஃபில்கள். சகோதரர்களே, சேலத்துல இருந்து ஒரு சேலத்துல ஸ்டீல் தொழிற்சாலை இருக்கா இல்லையா? ஸ்டீல் தொழிற்சாலையில் இருக்கிற ஒரு இன்ஜினியர் ரஷ்யாவுக்கு போயிருக்கிறார். ரஷ்யாவில் இருக்கிற மாஸ்கோ நகரத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சிட்டியில அவருக்கு வேலை. அந்த முதல் வாரம் அவரு அந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு போய் அங்கிருந்து ட்ரைனிங் அவர் எடுத்த பிறகு ஜும்மா நாள் வருது. ஜும்மா நாள்ல அவர் அங்க இருந்தவங்கள்ட்ட கேட்டிருக்காரு, நான் எங்க போய் ஜும்மா தொழுகிறது, பள்ளிவாசல் எங்க? அப்ப அவங்க சொல்லியிருக்காங்க, பள்ளிவாசலா, அதெல்லாம் இங்க கிடையாது. பெரிய ரஷ்யாவிலே பள்ளிவாசல் எல்லாம், ரஷ்யாவில் பள்ளிவாசல்கள் மூடப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. குர்ஆனுடைய பிரதிகள் யாருடைய கண்ணிலும் தென்பட்டு விடாதவாறு அது அழிக்கப்பட்டிருந்தது. நான் முன்னே சொன்னேனே, நக்ஷபந்தி தரீகாவுடைய ஷேக் துல்ஃபிகார் சாஹிப் ஒரு செய்தி சொல்கிறார். நான் விமானத்தில் பயணித்துக் கொண்டிருந்தேன். என் பக்கத்தில் ஒரு பெரிய மூதாட்டி அமர்ந்திருந்தார். விமானத்தில் திருக்குர்ஆன் ஓதுவது என் பழக்கம். நான் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தேன். அந்த பெண் அதை ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருந்தார். நான் ஓதி மூடிய பிறகு அந்த பெண்ணின் இடத்திலே கேட்டார், இது என்ன என்று கேட்டார். நான் குர்ஆன் என்று சொன்னேன். எனக்கு அது கொஞ்சம் தர முடியுமா என்று கேட்டார். நான் கொடுத்தேன். கொடுத்த நிமிஷத்தில் அந்த பெண் கண்களில் கண்ணீர் பொங்க தன்னுடைய தலையிலும் நெற்றியிலும் வைத்து அதை முத்தமிட்டுக் கொண்டே இருந்தார். அதை திருப்பி என் கையில் கொடுத்து விட்டு சொன்னார், நானும் ஒரு முஸ்லிம் தான், இதுவரை குர்ஆனை பார்த்ததில்லை. ரஷ்யாவில் அப்படி ஒரு நிலைமை இருந்தது. அவர்களுக்கு பள்ளிவாசல்கள் மூடப்பட்டிருந்தது. திருக்குர்ஆனுடைய பிரதிகள் ஒதுக்கி வைக்கவர்கள் மறைத்து வைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் அவர் சொல்றாரு, ஜும்மா தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு போக முடியலையே அப்படின்னு கேட்டா அவங்க சொன்னாங்க, ஒரு பள்ளிவாசல் இருக்குது, அதை மியூசியமா மாத்திட்டாங்க, அதை வேணா நீங்க போய் பார்க்கலாம். சரி, தொழுக முடியாட்டி அந்த பள்ளிவாசலையாவது பார்க்கலான்னு நான் டாக்ஸி வச்சு அந்த பள்ளிவாசலுக்கு போனேன். அது மியூசியமாக பல பேர் சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் என்ன செய்தேன், பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இங்க தொழுதுருவோம்னு ஒரு மூலையில் நின்று தொழ ஆரம்பிச்சேன். நான் தொழுது கொண்டிருக்கிற போது ஒரு சிறுவன் என் முதுகில் வந்து தட்டினான். தொழுது முடிச்சு விட்டு திரும்பி பார்த்தா அவன் இருந்தான். அவன் பேசுவது எனக்கு புரியல, நான் பேசுறது அவனுக்கு புரியல. அவன் என் முதுகில் தட்டிய போது அவன் கூப்பிடுறான்னு தெரிஞ்சது. கூட்டிட்டு போனா ஒரு வீட்டுக்குள்ள போனோம். ஒரு முதியவரும் பல குழந்தைகளும் இருந்தார்கள். நான் அவங்கள்ட்ட பேச முடியல. என் மொழி அவர்களுக்கு தெரியல, அவர்கள் மொழி எனக்கு தெரியல. அப்ப அந்த நேரத்துல என் கையில குர்ஆன் இருந்துச்சு. நான் என்ன செய்யலாம்னு நினைச்சேன்,
இவர்களிடமிருந்து குர்ஆன் மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து நான் என்ன செஞ்சேன், என் கையில் இருக்கிற குர்ஆனை விரித்து ஓதினேன். நான் அல்ஹம்துலில்லாஹ் என்று ஓத ஆரம்பித்தேன். அங்கே சுற்றி இருந்த அத்தனை பேரும் திருப்பி ஓதினார்கள். நான் திருக்குர்ஆனில் எந்த இடத்தை எடுத்து ஓதினாலும் அவர்கள் திரும்ப ஓதியதை பார்த்தபோதுதான் எனக்கு தெரிந்தது, இந்த குர்ஆனை யாராலும் மறைத்து வைக்க முடியாது. இந்த குர்ஆனை யாராலும் மறைத்து வைக்க முடியாது. குர்ஆனுடைய பிரதிகளை அவர்கள் மறைத்து வைத்திருக்கலாம், அது மக்கள் இதயங்களில் இருப்பதை மறைத்து வைக்க முடியாது. அதனாலதான் ரஷ்யாவில் சோவியத் அரசாங்கம் வீழ்ந்த பிறகு முஸ்லிம்கள் மிகப்பெரிய எழுச்சியோடு வந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதனால ஹாஃபிஸுகளுக்கு ஒரு பண்பு இருக்கு. அவங்க யாருன்னா, அவங்க இந்த தீனை பாதுகாப்பவர்கள். அல்லாஹு தஆலா அந்த தீனை பாதுகாக்கிற தரத்தை தமக்கு தரட்டும் என்று அவர்கள் துஆ செய்யட்டும். 16 பேர் ஹாஃபிஸ் ஆயிட்டாங்களா இல்லையா? இந்த ஹாஃபிஸுகள் இங்கிருந்து சபையிலிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு துஆ செய்துக்கிட்டோம், இந்த தீனை பாதுகாக்கிற தரத்தை அல்லாஹ் நமக்கு தரட்டும்னு துஆ செய்யட்டும். ஹாஃபிஸுகளுக்கு சொல்ற இன்னொரு செய்தி இருக்கு. ஹிஃபுல் குர்ஆன்ற வார்த்தை இருக்குது, அதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஹிஃபுல் குர்ஆன்ங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, குர்ஆனுடைய அல்ஃபாதுகளை மனப்பாடம் பண்ணிக்கிறது, குர்ஆனுடைய கலிமாக்களை மனப்பாடம் பண்ணிருக்கு. இப்ப நம்ம அதை தான் செஞ்சிருக்கிறோம். ஹிஃபுல் குர்ஆனுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, குர்ஆனின் தத்துவங்களை பாதுகாத்தல். ஹிஃபுல் மஆனில் குர்ஆன், குர்ஆனுடைய தத்துவங்களை பாதுகாத்தல். ஹாஃபில்களாக இருக்கிற நாம முதல்ல ஒரு முடிவு எடுக்கிறோம், நான் குர்ஆனுடைய கலிமாக்களை பாதுகாத்துக்கிட்டேன், குர்ஆனுடைய தத்துவங்களை பாதுகாப்பவனாக நான் ஆக வேண்டும் என்று நினைக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. நம்ம இப்பவே ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அது நடக்கும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், தஃப்சீர் படிக்கணும். குறைஞ்சபட்சம் வெறுமனே இந்த குர்ஆனை வெறும் லஃப்லுகளாக மட்டும் நம்ம வச்சிட்டு இருக்காம அதனுடைய தஃப்சீர்களை கொஞ்சமாவது படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு ஒரு ஆலிமோட தொடர்பை வச்சுக்கிட்டு கொஞ்சமா தஃப்சீர் படிக்கணும்னு நினைச்ச உடனே புக் எடுத்து படிச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு குணம் இருக்கு. அதை விட சிறப்பானது இல்முங்கிறது உஸ்தாதினுடைய கல்பிலிருந்து கல்புக்கு வர்றது. அதனால என்ன செய்யணும், தஃப்சீர் படிக்கணும்னு நினைக்கணும். ஏற்கனவே படித்து முடித்த ஹாஃபிதுகளுக்கு நான் சொல்லுவேன், ஏதாவது ஒரு சூறாவுக்காவது ஒரு தஃப்சீர் படிச்சுக்கணும். ஏன்னா குர்ஆன் வெறும் கலிமாவாக மாத்திரம் இல்லையே. திருக்குர்ஆனுடைய அறிஞர்கள் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்கிற போது இஸ்முல் லில் நல்மி வல் மஅனா ஜமீஅன் என்று தானே அர்த்தம் சொல்வார்கள். அது வெறும் கலிமாவுக்கு மாத்திரம் பேர் இல்லையே, அதனுடைய பொருளும் நமக்கு தெரியணும் இல்லைங்களா? அதனால ஹாஃபிஸுகளை கேட்டுக்குவேன், தஃப்சீர் படிங்க, கொஞ்சம் படிச்சா ரொம்ப அழகா இருக்கும். உங்களுடைய வீடுகளுக்கு நீங்க பின்வாசல் வழியாக உள்ள போகாதீங்க அப்படின்னு ஒரு ஆயத்து இருக்கு. வீடுகளுக்கு பின்வாசல் வழியாக உள்ள போகாதீங்க, அவ்வளவுதான். இத இப்படியே படிக்கும் போது பொருள் புரியாது நமக்கு. வீடுகளுக்கு பின்வாசல் வழியா போகுது, முன்வாசல் வழியா போங்கன்னு சொல்லுது. ஏன் பின்வாசல் வழியா போக கூடாது அப்படின்னா, ஒரு சின்ன அந்த தஃப்சீர் படிக்கும் போது ஒரு சின்ன வார்த்தை, இதா அஹ்ரமு, இஹ்ராம் கட்டி இருக்கிற போது, ஒரு சின்ன வார்த்தை, இஹ்ராம் கட்டி இருக்கிற போது வீடுகளுக்கு பின்வாசல் வழியாக செல்லாமல் முன்வாசல் வழியா போங்க அப்படின்னு அர்த்தம் வரும். அப்ப அப்படி படிக்கும் போது இது ஏதோ ஒரு செய்தியை சொல்லுதுன்னு தெரிய வரும். ஏதோ ஒரு செய்தியை சொல்லுது. என்ன செய்தினா, அன்றைக்கு இருந்த மக்காவின் மக்களிடத்தில் ஒரு பழக்கம் இருந்தது, உம்ராவுக்காக ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டி விட்டால் அவர்கள் அதற்கு பிறகு முன்வாசல் வழியாக வீட்டுக்குள்ள போக மாட்டாங்க. வீட்டுக்குள்ள போறதா இருந்தா புறவாசல் வழியாகத்தான் வீட்டுக்குள்ள போவாங்க. அதாவது அவங்க இது சடங்கு, இது அவசியம்னு நினைச்சாங்க. அப்படி இல்லைன்னு அல்லாஹ் சொன்னான். அப்படி சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க உங்க வீடுகளுக்கு பின்வாசல் வழியாக செல்லாதீர்கள், அதை நல்லது என்று நினைக்காதீர்கள் அல்லாஹ் சொல்றான். இது திருக்குர்ஆனை ஆய்ந்து பார்க்கிற நமக்கு தெரியும். இந்த தஃப்சீர்கள் எல்லாம் ஒரு சின்ன வாசகம், ஒரு சின்ன வாசகம் ஒரு குர்ஆனுடைய அர்த்தத்தை நமக்கு பிரம்மாண்டமா காட்டி தந்துரும். அதன் விளக்கத்தை நமக்கு ரொம்ப பெருசாக்கி தந்துரும். குர்ஆனுடைய பெரும் ஞானத்தை நமக்கு தரும். ஒரே ஒரு ஆயத்துங்க, குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு. குலு வஷ்ரபு, சாப்பிடுங்க குடிங்க, அநியாயம் பண்ணாதீங்க அல்லது எல்லை மீறாதீங்க. இந்த ஒரு வலா துஸ்ரிஃபுங்கிற வார்த்தையிலிருந்து மட்டும் 24 சட்டம் எடுக்கிறாங்க. ஒரு வார்த்தையிலிருந்து மட்டும் 24 சட்டம் இருக்கு. அந்த சட்டங்களை எல்லாம் பிரிச்சு பேசினா அருமையான ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அப்ப குர்ஆன் என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கிய மாபெரும் சொத்து. அந்த சொத்தை வெறும் எழுத்துக்களாக மாத்திரம் நாம பார்த்துக்கிட்டு இருக்காம, பாடமாக்கி வச்சிருக்காம, ஹாஃபிஸ் ஆகிற வாய்ப்பு நமக்கு கிடைச்சதா இல்லையா? நம்ம ஆலிமாக போகாட்டி கூட நாம இருக்கிற இடத்துல இருந்து இன்னைக்கு இருக்கிற வசதியை படுத்தி கொஞ்சமாவது தஃப்சீர் தெரிஞ்சுக்க முடியுமா இல்லையா? அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. ஆசைப்படுவோம், இன்ஷா அல்லாஹ். ஆசைப்படுவோமா? தஃப்சீர் நம்ம தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு ஆசைப்படுவோம். அதே போல திருக்குர்ஆனுடைய நம்மை போல
நிறைய தஃசீர் தெரிய வரும்போது என்ன வரும்னா, நிறைய துறைகளில் நீங்கள் ஈடுபடுகிறீங்க. மருத்துவத்தில் ஈடுபடுறீங்க, இன்ஜினியரிங்ல ஈடுபடுறீங்க. அப்படி ஈடுபடுகிற போது குர்ஆனுடைய கருத்துக்களில் இந்த துறைகளில் இருக்கிற சாதனைகள் உங்களுக்கு தெரிய வரும். குர்ஆனுடைய கருத்துக்கள்ல உதாரணத்துக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றில் வரும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என் அத்தா முகத்துல கொண்டு போய் இந்த சட்டை போடுங்க இல்லையா? அந்த ஆயத்து எப்படி வரும்? இதஹபு பிகமீசி ஹாதா, இந்த சட்டையை கொண்டு போய் எங்க அத்தா முகத்துல போடு. ஒரு டாக்டர், லண்டனில் இருக்கிற ஒரு டாக்டர் ஆராய்ச்சி இதை ஓதுறாரு. அவர் ஹாஃபிஸ் தான், ஓதுறாரு. இந்த அர்த்தம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சதுனால அவர் யோசிக்கிறாரு, சட்டையை கொண்டு போய் போட்டா அவருக்கு கண் பார்வை வரும்னா அப்ப அது என்னன்னு யோசிக்கிறார். சட்டையில என்னெல்லாம் இருக்கு? சட்டையில அழுக்கு இருக்கு, சட்டையில அழுக்கு இருக்காரு, எல்லாம் யோசிக்கிறார். கடைசியில என்ன பார்க்கிறாரு? சட்டையில வியர்வை துளி இருக்குது. வியர்வை துளிக்கும் கண் பார்வைக்கு என்ன சம்பந்தம்னு ஆராய்ச்சி பண்ணி கண்ணில் ஏற்படுகிற காற்றாற்று புரைகளுக்கு இந்த வியர்வையிலே மருந்து இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. குர்ஆனிக் மெடிசன் என்ன நீங்க தேடி பாருங்க, இன்டர்நெட்ல கிடைக்கும். என்ன அருமை ஹாஃபிஸ்களுக்கு சொல்வேன், இங்க ஏற்கனவே ஹாஃபிஸாக இருக்கிற பெருமக்களுக்கும் சொல்வேன், திருக்குர்ஆனை படித்து அதன் தத்துவங்களை விளங்குகிற போது இந்த உலகத்திற்கு மகத்தான உண்மைகளை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அதுக்கு நாம முயற்சி செய்வோம். அதனாலே அப்படியும் செய்வோம். இன்னொன்னு, நாம நிறைய ஹாஃபிஸ்களை உருவாக்குவோம். அல்லாஹ் அதற்கும் தௌஃபீக் செய்வானாக. எனவே மகத்தான இந்த நிறுவனம் மிகச் சிறப்பான ஹாஃபிஸ்களை உருவாக்கி சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கிறது. அந்த பணி இன்னும் மென்மேலும் தொடர்வேன், இன்னும் சிறப்பாக தொடர்வேன், இன்னும் வலுவாக தொடர். ஹிப்ஸுக்குள்ள நீ எத்தனையெல்லாம் புது புது டெக்னிக்குகள் வருதோ அந்த டெக்னிக்கல் பயன்படுத்தி, என்னவெல்லாம் அதிலே சாதனைகள் வருகிறதோ அந்த சாதனைகளை பயன்படுத்தி சிறப்பான ஹாஃபிஸ்கள் உருவாக வேண்டும். நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டுல முஸ்லிம்கள் பிரபலமா இருக்கிற ஊரு, முஸ்லிம்கள் பிரபலமா இருந்த ஊரு, இப்ப இருக்கிற ஊருன்னு ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அதுல பார்க்கிற போது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பிரபலமாக இருந்த முஸ்லிம் ஊர்கள்ல பல ஊர்களுடைய பெருமை இப்ப மங்கி போயிருக்கு. நான் அந்த பேரை சொல்லக்கூடாது, பெருமை மங்கி போயிருக்கு. ஆனா காயல்பட்டினத்தினுடைய பெருமை அப்படி மங்கல. நான் பலதையும் பார்த்திருக்கேன். நான் பெருமைக்காக சொல்லல, முகஸ்துதிக்காக சொல்லல, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கிறதுக்காக சொல்லல. நான் பல ஊர்கள், நான் பேர் சொல்ல விரும்பல, பல ஊர்களில் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த மூதாதையர்கள் முஸ்லிம் சமூகத்திற்கு எவ்வளவு சிறப்பான ஒரு வாழ்க்கையை கொடுத்தார்களோ அந்த வாழ்க்கை இப்போது இருக்கிற பல முஸ்லிம் ஊர்களில் இல்லை. ஆனால் காயல்பட்டணம் அதை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு காரணம், இந்த ஊர் மக்கள் குர்ஆனை நேசிக்கிறார்கள். ஆண்களும் பெண்களும் குர்ஆனை நேசிக்கிறார். ஒரு வீட்டுக்கு போற 5 வயசு புள்ள சொல்லுது, 7 வயசுக்குள்ள நான் குர்ஆன் முடிச்சிடணும், துஆ செய்யுங்க. இந்த ஒரு காட்சியை நாம் இந்த ஊரில் பார்ப்பது போல வேற எந்த ஊரிலும் பார்க்க முடியல. யாரெல்லாம் இந்த ஊரின் பெருமை இப்படி சிறப்படைவதற்கு, இது இந்த ஊருக்கான சிறப்பு மங்காமல் இருப்பதற்கு காரணம், காயல் மாநகர மக்கள் குர்ஆனின் மீது இருக்கிற நேசத்தில் அவர்கள் இன்னும் பிடிப்போடு இருக்கிறார்கள் என்பது இந்த நகரத்தின் பெருமையை மங்காமல் இருக்க வைத்திருக்கிறது. அல்லாஹ் அந்த பெருமையை நிலைக்க செய்வானாக. இதற்காக பாடுபடுகிற உஸ்தாத்மார்கள், இதற்காக பாடுபடுகிற ஆலிம்கள், அவர்களுக்கு ஒத்துழைத்து நிற்கிற பிரமுகர்கள், அவர்கள் கூட இருக்கிற முன்னாள் மாணவர்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹு தஆலா அந்த சிறப்பின் வாக்கியங்களே அதற்குரிய சவாபை அல்லாஹ் தந்தல் புரிவானாக என்று துஆ செய்து இவ்வளவு நேரம் உங்களோடு பேசுவதற்கான வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி கூறி நிறைகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும். கண்ணியத்திற்குரிய தலைவர் அவர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, நன்றி உரை இந்த அடிப்படையில் இந்த விழாவிற்கு எல்லா வகையிலும் உதவி செய்த நம்முடைய ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா அவனுக்கு ஆரம்பமாக நன்றியை செலுத்திக் கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பனா வலக ஷுக்ர் யா அல்லாஹ். இந்த விழாவின் தலைவர் அல்ஹாஜ் SSM முத்து இஸ்மாயில் முத்துஹாஜி அவர்களுக்கும், கராத் ஓதி இவ்விழாவை ஆரம்பித்து வைத்த அல் ஹாஃபிஸ் SM சொலுக்கு முஹியுத்தீன் அப்துல் காதர் தௌஹீத் காரி அவர்களுக்கும், இவ்விழாவிற்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருந்த நகரின் பிரமுகர்கள், ஆலிம் பெருமக்கள், பெரியோர்கள், சான்றோர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மதரசாவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
அடுத்து சனது பெறக்கூடிய சனது பெற்ற 16 புதிய ஹாஃபிதுங்களுக்கு அழகான முறையில் வாழ்த்துறை வழங்கிய அல்ஹாஜ் ஏ சுல்தான் அப்துல் காதர் ஆலிம் ரஹ்மானி, அல்ஹாஃபில் எஸ்ஏகே முகமது முஹியுத்தீன் ஆலிம் மஹதரி, அல்ஹாஃபில் எம்ஏகே ஷுஐப் நூஹ் ஆலிம் மஹதரி, அல்ஹாஜ் அல்ஹாஃபில் ஹெச்ஏ அஹமது அப்துல் காதர் ஆலிம் மஹதரி, அதிராமம் தாருல் அர்கா மதரசாவின் முதல்வர் மௌலானா மௌலவி ஜெயினுல் ஆபதீன் ஆலிம் அவர்களுக்கும் மதரசாவின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்புரை வழங்கிய மௌலானா மௌலவி அப்துல் உலமா கோவை அப்துல் அஜீஸ் ஆலிம் ஃபாசில் பாக்கவி அவர்களுக்கும் எங்களுடைய மதரசாவின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சனது விளக்க உரை வழங்கிய மதரசாவின் ஆசிரியர் அல்ஹாஜ் எஸ்ஹெச் பாதரசாப் ஆலிம் பாசி அவர்களுக்கும், ஹாமிதியா மதரசாவின் ஆசிரியர் அல்ஹாஃபில் எம்எஸ் ஹாஜா முஹைதீன் ஆலிம் மஹதரி அவர்களுக்கும் மதரசாவின் அறிமுக விளக்க உரையை எங்கள் மதரசாவினுடைய மாண்புமிகு முதல்வர் நஹவி நூருல் ஹக் அவர்கள் அழகான முறையில் எடுத்து சொன்னார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதையுமே இந்த மதரசாவிற்கும் இந்த மார்க்க கல்வி நிறுவனத்திற்கும் அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய கூலியை அல்லாஹு தஆலா அவன் மூலமாகத்தான் அவர்களுக்கு வழங்க முடியும். நாம் அவர்களுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் அது ஈடாக முடியாது என்ற அடிப்படையில் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நீண்ட ஹயாத்தை மகள் ஆஃபியத்தையும் கொடுத்து அவர்களுக்கும் மதரசாவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து சனது பெறக்கூடிய மாணவர்களுக்கு அழகான முறையில் சனது வழங்கிய மௌலவி அபுபக்கர் சித்திக் ஆலிம் மிஸ்பாஹி அவர்களுக்கும், அல்ஹாஃபில் நசீம் காதர் சாஹிப் அவர்களுக்கும், அல்ஹாஃபில் ஏஸ் முத்தஹமது ஆலிம் மஹதரி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மதரசாவினுடைய ஏனைய ஆசிரியர் பெருமக்கள், உறுப்பினர்கள், முன்னாள் மாணவர்கள், சனது பெற்ற மாணவர்கள், அன்பு கண்மணி மாணவர்கள் அனைவர்களுக்கும், இங்கு வருகை தந்துள்ள பெரியோர்கள், சகோதரர்கள், தாய்மார்கள், சகோதரிகள் அனைவர்களுக்கும் இந்த நிகழ்வு எல்லாவற்றிலும் சிறப்பான முறையில் ஒத்துழைப்பு வழங்கிய எங்களுடைய முன்னாள் மாணவர்கள் அனைவர்களுக்கும், ஒலி அமைப்பு வழங்கிய ஹேப்பி சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாத்திஹா துவா ஓதக்கூடிய அல்ஹாஃபித் டிஎஸ்ஏ ஜசீம்புல் பக்கரி ஆலிம் ரஷாதி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த அழகான இடத்தை, மதரசா நடைபெறக்கூடிய இந்த இடத்தை எங்களுக்கு வழங்கிய மஜ்லிஸுல் புகாரி ஷரீப் சபையின் நிர்வாகத்தினர் அனைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த மாணவருடைய ஹக்கில் துவா செய்யுமாறும் அன்புடன் கேட்டுக்கொண்டு நன்றி உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. امين. الحمد لله رب العالمين حمدا يافي نعمه ويكافي مزيدا وعفنا يا كريم يا رحيم يا الله لا اله الا انت سبحانك انا كنا من الظالمين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الابدان وشفائها ونور الابصار وضيائها ولا اله وصحبه وسلم. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. اللهم انا نسالك علما نافعا وعملا صالحا متقبلا ورزقا واسعا وحلالا طيبا وشفاء من كل داء. اللهم اوصل مثل ثواب ما قرانا من كرامك العزيز. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة مقبولة متصلة منا إلى روح سيدنا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى أرواح أهل بيت النبي صلى الله عليه وسلم، ثم إلى أرواح سائر الأنبياء العلماء الفقهاء الصديقين والشهداء والصالحين، ثم إلى أرواح إمام مذهبنا محمد إدريس الشافعي رضي الله تعالى، وثم إلى روح سيدنا إمام المحدثين أبي عبد الله محمد إسماعيل البخاري رضي الله تعالى، وإلى روح سيدنا الشيخ المحدثين مسلم بن حجاج القشيري النيسابوري رضي الله تعالى عنه، وثم إلى أرواح سائر المفسرين والمحدثين رضي الله تعالى عنهم أجمعين، وثم إلى أرواح سيدنا قطب الرباني والغوث السمداني محيي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه، وإلى أرواح سيدنا قطب الأكبر والغوث الرشاد سيدنا أبو الحسن علي الشاذلي رضي الله تعالى عنه، ثم إلى أرواح سيدنا قطب الهند خواجة معين الدين الشيخ رضي الله تعالى عنه، ثم إلى أرواح سيدنا العارف الله رضي الله عنه، ثم إلى أرواح سيدنا
العارف بالله سيد أحمد بري متوفى أبو بكر سلم متوفى رضي الله تعالى ثم إلى أرواح العارف بالله حامد وليناي هم رضي الله تعالى وثم إلى أرواح كل ولي الله تعالى بمشارق الأرض إلى مغاربها إن الله يحمينا بحمايته ونفعنا الله بالعلوم وأسرار في أعمار الصالح اللهم احفظنا في الحمد ببركاته يا ربي بالمصطفى اليوم قصيدنا واسمع لنا ما مضى يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمع لنا ما مضى يا واسع الكرم يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمع لنا ما مضى يا ربي مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم يا رسول الله يا حبيب الله يا نبي الله يا شفيع الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم